அனர்த்த பகுதிகளை பார்வையிட செல்வதை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு வந்த எச்சரிக்கை. இலங்கையில் 15,000 மண்சரிவு அபாயமுள்ள இடங்கள் அடையாளம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கிடையே பரவும் வெண்படல நோய். பெண்கள் ஆடை மாற்றும் அறையில் ரகசிய கேமரா, உரிமையாளரின் மொபைலில் காணொளிகள். அடுத்த 24 மணி நேரத்தில் கடும் மழை, பலத்த காற்று, மக்களே அவதானம். ஜப்பானில் 7.6 ரிக்டர் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு செல்வது மிகவும் ஆபத்தானது என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரணப் பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் 117 என்ற துரித இலக்கம் மூலம் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு தெரிவிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நிவாரணங்களை வழங்கும் போது மாவட்ட செயலாளர் ஊடாக உரிய முறைமைக்கு அமைய அந்த செயற்பாட்டை முன்னெடுக்குமாறு தெரிவித்தார். கனமழை காரணமாக மண் ஈரப்பதத்துடன் உள்ளமையினால் விழிப்புடன் இருக்குமாறும், சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படும் போதெல்லாம் உடனடியாக குறித்த இடங்களை விட்டு வெளியேறுமாறும் அவர் அறிவுறுத்தினார். அனர்த்தத்துக்கு உள்ளான இடங்களை பார்வையிடுவதற்கு வருவதை தவிர்க்குமாறும், அது மிகவும் ஆபத்தானது என்றும் தெரிவித்துள்ளார். வெள்ள நீர் மிகவும் வேகமான நீரோட்டத்துடன் பாய்வதாகவும், அதனால் நீரில் குளிப்பதையும் களியாட்டங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்குமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதே நேரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த நிவாரண குழுக்கள் செய்து வரும் பணிகளை பாராட்டிய அவர் அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை சுமார் 15,000 மண்சரிவு அபாயமுள்ள இடங்களை அடையாளம் கண்டுள்ளது. அந்த இடங்களில் இருந்து சுமார் 5,000 குடும்பங்கள் மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த இடங்களில் வசிக்கும் மக்கள் கட்டாயமாக அந்த இடங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்று அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். பிரதேச கிராம உத்தியோகத்தருக்கு அறிவித்த பின்னர் பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஊடாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கிடைக்கும் சம்பவங்கள் முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் ஆய்வு செய்யப்படும் என்று கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் நேற்று மாலை 4 மணிக்கு 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 41 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளவர்களுக்கிடையே வெண்படல நோய் பரவ வாய்ப்புள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தொற்று வேகமாக பரவி வருவதாகவும், பல மாவட்டங்களில் தற்போது பாதிப்புகள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் உட்பட பலருக்கு அறிகுறிகள் காணப்பட்டுள்ளதாகவும், ஆரம்ப அறிகுறிகளை கவனித்து பரவுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டு சுகாதார அதிகாரிகள் விழிப்புணர்வு திட்டங்களை தொடங்கியுள்ளனர். அத்துடன் கண்கள் சிவத்தல், வீக்கம் மற்றும் அரிப்பு போன்ற அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கை, கண் தொடர்பு, இருமல் அல்லது தும்மல் மூலம் பரவுதல் மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதன் மூலம் இந்த நோய் பரவுகின்றது. அடிக்கடி கை கழுவுதல், கண்களை தேய்ப்பதை தவிர்த்தல் மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதை தவிர்ப்பது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். மேலும் மோசமடையும் அறிகுறிகளுக்கு உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்துகின்றனர். கொழும்பு மகரகம தலவத்துகொட பிரதேசத்தில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் பெண்கள் ஆடை மாற்றும் அறையில் ரகசிய கேமராவை பொருத்தி பெண்கள் ஆடை மாற்றுவதை காணொலி எடுத்த குற்றச்சாட்டில் கடையின் உரிமையாளர் தலங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தலங்கம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். உரிமையாளரின் கையடக்க தொலைபேசியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அணியறைக்குள் பெண்கள் ஆடை மாற்றும் காணொலிகள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியில் உள்ள காணொலிகள் பெண்கள், சிறுமிகள் மற்றும் யுவதிகள் உள்ளிட்ட பலர் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் குறித்த காணொலிகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தாரா அல்லது வேறு எவருக்கேனும் விற்பனை செய்தாரா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக வலுவடைந்துள்ள நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கடும் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடும் மழை, பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.
ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் அங்கு பதற்றம் உருவாகியுள்ளது. ஜப்பானின் அம்மோரி மாகாணத்தில் மிசாவாகிலிருந்து கிழக்கு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் அதனால் ஏற்பட்ட சேதம் குறித்த விவரங்கள் உடனடியாக வெளியாகவில்லை. ஜப்பான் பூகம்பத்தால் ஏற்படும் சுனாமி அலைகள் ஜப்பான் மற்றும் ரஷ்யாவின் கடற்கரைகளில் மையப்பகுதிகளில் இருந்து 1000 கிலோமீட்டருக்குள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்